ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன். இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட். இந்த காலத்தில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறோன்னு நம்ம வெளியில் சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டோம். இதுவே நம்மளே வீட்டில் வச்சு ஹெல்த்தியாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுத்தோம்னா அது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் சாக்லேட். இதுக்கான ரெசிபீஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. இதுக்கு வந்து வெறும் 2-3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் தேவைப்படும். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர், அடுத்து ப்ரௌன் சுகர், அடுத்து வந்து பட்டர் ஆர் கீ, அப்புறம் கடைசி டாப்பிங்ஸ்க்காக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட போகிறோம். அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாய். கம் ஆன், லெட்ஸ் கோ. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்க்ரீடியன்ட். இது பார்த்தீங்கன்னா கேஷ்நட், இது பார்த்தீங்கன்னா பிஸ்தா, இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, இது பார்த்தீங்கன்னா கீ, இது பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர், இது வந்து டம்ளர் வந்து அளவுக்கு, இது வந்து மிக்சிங். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கொக்கோ பவுடர். அதாவது எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோ தான். நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே தான் நம்ம எல்லா அளவுமே நம்ம வந்து எடுக்கணும். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ. நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். நீங்களும் 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர், லெவலில் ப்ரௌன் சுகர், முக்கால்வாசி நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்றக்காக தான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர், அடுத்து வந்து ப்ரௌன் சுகர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அமௌண்ட் கீ ஆர் பட்டர். It's mixing time. மிக்ஸ் பண்ண கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ண கடுத்து இப்படி தான் இருக்கும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ்யூயும் பிஸ்தாவையும் நம்ம வந்து உள்ளே போட போகிறோம். தூள் ஆக்கி போட போகிறோம். ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டு இடிக்கிறோம். ஏன்னா வந்து நல்லா பிளெண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து எல்லா சாக்லேட்ஸ்குள்ளேயுமே இருக்கும். நம்ம சும்மா பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு சாக்லேட் இருக்கும், ஒரு சாக்லேட்டில் இருக்காது. நம்ம இப்படி பவுடர் கொஞ்சம் அரைகுறையாக போட்டோம்னா நம்ம தான் இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம எல்லா சாக்லேட்ஸ்லையுமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ அது இப்போ நாங்கள் இந்த மாதிரி அரைகுறையாக இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே திருப்பி இந்த மிக்சிங் பவுல்லையே போட்டுடலாம். மிக்சிங் பவுலில் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்ஸ் மிக்சிங் டைம். ஸோ நாங்கள் நல்லா இப்போ நட்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இது வந்தோடனே நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைப்போம்ல, அந்த ட்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து திருப்பி ஷிஃப்ட் பண்ண போகிறோம்.
நாங்கள் எங்கிட்ட மோல்டு இல்லை, அதனால நாங்கள் இந்த மாதிரி கிண்ணத்தில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம். மேலே வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், இப்படி ஈவனாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது வந்து அது வந்து நல்லா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ எங்களோட சாக்லேட் இதில் ஊற்றிட்டோம், கண்டெய்னரில் ஊற்றிட்டோம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை வந்து ஃப்ரீசரில் 1 டே ஃபுல்லாக கூலாக விட்டுருங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து இப்போ மத்தியானம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு ஆஃப்டர்நூன் எங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ 1 டே கணக்கு. நீங்களும் அதே மாதிரி இது செஞ்சு பாருங்கள் வீட்டில். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.